ஹார்சஸ் அப்படின்றது சில பேர் என்ன சொல்றாங்க ஸ்காலர்ஸ் அப்படின்னா were always imported, they were never the horses were never had no origins in India அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஜுர்வேதத்துல சிலது கிடைக்குது. We know there are two types of horses from that. We can of course we can segregate horses in many ways. This is one way of segregation. என்னன்னா 36 boned rib caged horses and another one 34 boned rib caged horses அப்படின்ட்டு. இந்த 34 boned rib caged horses were found in India. श्रीमदात्रेयनाथार्यान् श्रीरामप्रमुखान्वन्ति श्रीमद् रामानुजमुनिम् नवमी लक्ष्मण योगीन्द्र पादसेविकदारकं श्रीरामं कृतनाथार्यं श्रीभाष्यां कृतसागरम् श्रीभाष्यकार शिष्याय श्रीमदात्रेयगोत्रिणे श्रीराम विजयगुरुवे मंगलं तुंगवर्षसे श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीम च तत्राद्यौ दम्पती जगदाम्पति स्वशेषभूतेन मया स्वीयैः सर्वप्रसिद्धैः विधातुं प्रीतमात्मानं श्रीमान् प्रक्रमते स्वयं शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन् सततं विश्वक्सेनं तमाश्रये. Welcome you all to the new episode. சில கேள்விகள் எழுப்பப்பட்டனர் லாஸ்ட் வீக் பண்ண செஷனுக்கு அண்ட் இன் ஜெனரல் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி பதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சுமந்திரர் என்ன சொன்னாரு தசரதர் கிட்ட அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். பட் ப்ரையர் டு தட் லெட் அஸ் கோ த்ரூ தி கொஸ்டின் ஆன்சர்ஸ். முதல் கேள்வி என்னன்னா, இந்த யோகா வசிஷ்டா அப்படின்னு சொல்றாங்களே, அது வால்மீகி ராமாயண்ல இருக்கா? இஸ் யோகா வசிஷ்டா a part of Ramayana, Valmiki Ramayana? That is the first question. Something like Gita is a part of Mahabharata andra madri. We know Bhagavad Gita is a small part in Mahabharata. யுத்த ஆரம்பிக்கிற டைம்ல பீஷ்ம பர்வத்துல பகவத் கீதா வருது. ஸோ அதே மாதிரி யோகா வசிஷ்டா இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. இல்ல, யோகா வசிஷ்டா வால்மீகி ராமாயண்ல இல்ல. ஆனா வால்மீகி ராமாயணத்துடைய கேரக்டர்ஸ் தான் யோகா வசிஷ்டால இருக்கு. ராமர் இருக்காரு, வசிஷ்டர் இருக்காரு. வசிஷ்டர் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ராமருக்கு யோகா வசிஷ்டால. அது அத்வைட்டிக் டெக்ஸ்டா எல்லாருமே பாக்குறாங்க. அத்வைத்திக் பீப்புள் ஆர் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கிறவங்க அது ரொம்ப ஹை கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு புக்குக்கு, அந்த ஒர்க்குக்கு. பட் அது வால்மீகி எழுதினதாவோ இல்ல வால்மீகி ராமாயணத்துக்குள்ள ஒரு பார்ட்டாவோ இல்லவே இல்லை. இட் இஸ் நாட் ஃப்ரம் தட். மத்த ரிஷிக அது இவங்க ரெண்டு பேரும் நடந்த ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆர் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும், இந்த தீஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் தட் இந்த பிலாசபி தெரியணுன்றதுக்காக வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அது ஒரு கிரந்தம், செப்பரேட் கிரந்தம், செப்பரேட் புக், நாட் எ பார்ட் ஆஃப் வால்மீகி ராமாயணா. ஸோ வால்மீகி எழுதல. தட் டசன்ட் மீன் அதை நீங்க படிக்க கூடாது வால்மீகி ராமாயணம் அப்படி சொல்ல வரல. ஆல் ஐம் சேயிங் இஸ் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் வால்மீகி ராமாயணா. பட் யாருக்கு அத்வைதா பிலாசபி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தா அதுல யோகா வாசிஷ்டா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் யோகா as well. Okay. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த அஷ்டாவக்ர கீதா அப்படின்னு இருக்கு. எப்படி பகவத்கீதா இருக்கோ அதே மாதிரி அஷ்டாவக்ர கீதா அப்படின்னு இருக்கு. அது ஜனகர் ஆஸ்தமத்துல அஷ்டாவக்ரர் வர்றாரு, அந்த டைம்ல தான் அந்த கன்வர்சேஷன் நடக்கும் அப்படி எல்லாம் இருக்கு அந்த ஸ்டோரியில. அந்த ஸ்டோரி வால்மீகி ராமாயண்ல இருக்கா அப்படின்றது இல்ல. அந்த ஸ்டோரியும் வால்மீகி ராமாயண்ல இல்ல. இன்ஃபேக்ட் அஷ்டாவக்ரோட பேரே இல்ல வால்மீகி ராமாயண்ல. ஆனா ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் இருக்கு டு அஷ்டாவக்ரன். ஆனா அஷ்டாவக்ரான் இல்ல, கஹோதனுடைய பிள்ளை அப்படின்னு இருக்கு. கஹோதான் தான் அஷ்டாவக்ரோட அப்பா. சோ அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அது எங்க வரும்னா யுத்த காண்டத்துல வரும். தசரதர் ராமரை புகழ்ந்து பேசும்போது
ககோதன் பிள்ளை அவனை அவங்க அப்பாவுக்கு கீர்த்தி கொண்டு வந்த மாதிரி, ஃபேம கொண்டு வந்த மாதிரி, நீ எனக்கு பிள்ளையா பிறந்து வந்தாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ ஒரு மெட்டபர், ஒரு சிமிலிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு தசரதர், ககோதனோட பிள்ளை அப்படின்ட்டு. சோ அவ்வளவுதான் இருக்கே தவிர வேற எங்கேயுமே அஷ்டாவக்ரனோட ரெஃபரன்ஸ் வால்மீகி ராமாயண்ல இல்ல. பட் மத்த சில ராமாயணங்கள்ல கபந்தன் அஷ்டாவக்ரந்தி பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றாரு அப்படின்னு இருக்கு. பட் தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் வால்மீகி ராமாயண் விஆர். ஓகே, இது 2 கேள்வி. மூணாவது ஒண்ணு இருந்தது என்னன்னா, நாம ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கோம். என்ன, இப்படி ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணாரு. அந்த அஸ்வமேதம் யாகத்துடைய குதிரை எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தது. அட் லாஸ்ட் இட் கேம் டு வால்மீகிஸ் ஆஷ்ரம். அங்க வந்தது. அதுல பார்த்து அந்த ஹார்ஸ் மேல ஒரு பலகை, ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க காப்பர் பிளேட்ல. அதை படிச்சு லவனுக்கு கோபம் வரும். என்ன இது, இவ்வளவு அட்டகாசமா எழுதியிருக்காங்களே, இவ்வளவு ஆரோக்கியன்ஸோட எழுதியிருக்காங்களே ஒரு க்ஷத்ரியா கிங் அப்படின்னு சொல்லி அத லவன் அந்த குதிரையை, அஸ்வமேதத்த குதிரையை கட்டி போடுறார். ஆர் he will tie the horse. அப்போ அந்த டை காப்பாத்திக்கிறதுக்கு சத்ருக்னன் வந்திருப்பாரு அந்த யாகத்தை, குதிரையை காப்பாத்துறதுக்கு. சோ சத்ருக்னன் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, லவர்கிட்ட, அந்த குதிரையை விட்டு விடுப்பா, அது ராமனுடைய குதிரை, ராமன் தர்மவான், அதெல்லாம் சொல்றாரு. இவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல, இந்த எப்படிப்பட்ட தர்மமான்னு எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எழுதிருக்கீங்களே, முடிஞ்சா ஃபைட் பண்ணி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு லவன் சொல்றார். லவனுக்கும் அஃப்கோர்ஸ் பிஃபோர் சத்ருக்னன் கம்ஸ், other parties, other members of Rama's army will come and fight Lavan and Lava will destroy them. அதுக்கப்புறம் சத்ருக்னனே வருவாரு. சத்ருக்னன் ஃபைட் பண்ணும்போது சத்ருக்னன் அவரை மூர்ச்சித்து வச்சிருவாரு லவனை. மீன்ஸ் லவா வில் ஃபால் அன்கான்சியஸ். அப்போ லவா சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க முதல்ல வந்து லவனை ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போறாங்க. அப்பதான் சீதை தெரிய வருது சீதாவுக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஐயோ லவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இது யார் பண்ணாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு நேரத்துல கரெக்டா குஷன் வந்துருவாரு. குஷன் வந்து சொல்லுவாரு, அம்மா நீ கவலைப்படாத, நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன், நீங்கெல்லாம் லவனை பார்த்து கவனிச்சிருங்க, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் லவா அப்படின்னு குஷன் சொல்லி குஷன் போறாரு. குஷனுக்கும் சத்ருக்னனுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். இவென்ச்சுவலி அகெயின் பேச்சுவார்த்தை என்ன, ஃபைட் தொடங்கு, உன்னோட சாமர்த்தியத்தை காமி அப்படின்னு குஷன் சொல்லி சத்ருக்னன் ஃபைட் பண்ண தொடங்குறாரு. ஆனா இப்போ குஷன் சத்ருக்னனை ஜெயிக்கிறார். சத்ருக்னன் வில் ஃபால் அன்கான்சியஸ். அது தெரிஞ்சு இவென்ச்சுவலி த நியூஸ் வில் கோ டு ராமர். இந்த பக்கம் ஹனுமான் அண்ட் ஹனுமான், சுக்ரீவர், அங்கதர் இவங்க எல்லாமே அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த மீன் டைம் எல்லாருமே குஷன் he will tie them, ஜெயிச்சிருவாரு, டை பண்ணிடுவாரு. சோ இதுக்கப்புறம் அந்த டை பண்ண கைதிகளை பார்க்கும்போது சீதாவுக்கு தெரிய வருது, இதுதான் ஹனுமான் ஆச்சே, இது சுக்ரீவர் ஆச்சே அப்படின்னு தெரிய வருது. சீதாவுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அப்பதான் தெரியுது. சீதா வில் சே, இவங்கெல்லாம் அன்டை பண்ணுங்க, உடனே விட்டுருங்க, யூ டோன்ட் நோ வாட் யூ ஹவ் டன். இவங்க ராமரோட தூதர், ராமரோட பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு முழுசா ஸ்டோரி தெரிய வரும். ராமனோட குதிரை தான் வந்திருந்தது, அதுதான் லவன் கட்டி போட்டான், அதுக்கப்புறம் தான் ஃபைட் ஆச்சு, அதுக்கப்புறம் லவன் அன்கான்சியஸ் ஆனா, அது எல்லாமே தெரிய வரும். இவென்ச்சுவலி சொல்லுவான், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த குதிரையை விட்டு அனுப்புங்க உடனேயே அப்படின்னு சொல்ற நேரத்துல ராமருக்கு இன்ஃபர்மேஷன் போனதுல ராமரையும் அங்க வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கே வேரியேஷனாவும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. சத்ருக்னன் அன்கான்சியஸ் ஆன பிறகு பரதன் வருவாரு. பரதன் கூட போட்டி போடுவாங்க லவன் அண்ட் குஷன். பரதன் அன்கான்சியஸ் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணனே வருவாரு, லக்ஷ்மணன் கூட போட்டி போடுவாங்க. அதுலயும் லவகுஷர்கள் தான் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் ராமரே சுதகா வருவாரு அப்படின்னு கூட ஒரு வேரியேஷன் இருக்கு. ஆனா இந்த 2 ஸ்டோரியுமே வால்மீகி ராமாயண்ல இல்ல. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் வால்மீகி ராமாயணா. அப்போ இது எங்கேயுமே இல்லையா அப்படின்னா, இந்த முன்னாடி நான் சொன்னேன் சத்ருக்னன் வில் ஃபால் அன்கான்சியஸ், அதுக்கப்புறம் சீதா வந்து இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க லவகுஷர்களுக்கு சொல்லி குதிரையை ரிலீஸ் பண்றது என்று, இந்த மீன் டைம் ராமா வில் கம் அண்ட் டேக் ஓவர் தி ஹார்ஸ். தட் பார்ட் இஸ் தேர் இன் பத்ம புராணம். அந்த பார்ட் இருக்கு. பட் அந்த செகண்ட் வேரியேஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் பரதன் வந்து ஃபைட் பண்ணுவாரு, லக்ஷ்மணன் வந்து ஃபைட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ராமரே வருவார் ஃபைட் பண்றதுக்கு, ஃபைட் நடக்கும்.
அது இட் இஸ் தேர் இன் ஒன் ஆஃப் தி கன்னடா ராமாயணாஸ். அந்த கன்னடத்துல ஒரு கவி எழுதியிருக்காரு அந்த ராமாயணத்தை, அதுல அவர் அந்த மாதிரி காவியத்துல எழுதியிருக்காரு. ஆனா இந்த ரெண்டு மாதிரி வேரியேஷன், இது ரெண்டுமே வால்மீகி ராமாயண்ல இல்ல. சோ லெட் அஸ் கெட் பேக் டு தி ஸ்டோரி நவ். நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி தசரதர் அஸ்வமேதம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது மட்டும் இல்லாம அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் he will send a message to வசிஷ்டா, வாமதேவா அண்ட் அதர் ரித்விஜாஸ். எல்லாரும் கூடயும் மறுபடியும் டிஸ்கஸ் பண்றாரு. அவங்க எல்லாருமே இது நல்ல ஒரு செயல், இட் கோ ஹெட் அண்ட் டூ யுவர் அஸ்வமேதம், அண்ட் நீ நினைச்ச மாதிரி உனக்கு இதுல இருந்து ஒரு நல்ல குழந்தை கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இட்ஸ் எ குட் ஐடியா அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் he will discuss again with the council of ministers, because யாகம் பண்றது அது அஸ்வமேதம் மாதிரி ஒரு யாகம் அப்படின்றது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. சோ அதனால மறுபடியும் டிஸ்கஸ் பண்றாரு. யாகத்துல ஏதாவது பங்கம் வந்துருச்சுன்னா, அது சரியா நடக்கல அப்படின்னா பெரிய விபத்து ஆகும் ராஜாவுக்கு, இட் இஸ் நாட் குட் ஃபார் தி கிங். அதனால அவர் மறுபடியும் டிஸ்கஸ் பண்றாரு. ஆல் தி மினிஸ்டர்ஸ் வில் சே நோ, எந்த இடைஞ்சலும் வராது, நதிங் டு வரி அபவுட், எல்லாமே நல்லபடியா நடக்கும், ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆஃப்டர் தி ஃபைனல் கன்ஃபர்மேஷன், தசரதா வில் கோ அண்ட் கிவ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு 3 ராணிஸ், தட் இஸ் கௌசல்யா, சுமித்ரா அண்ட் கைகை அப்படின்றது நம்ம பார்த்தோம். இது நடந்த பிறகு சுமந்திரன், ஒன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ், தசரதன் எப்போ ஏகாந்தமா இருப்பாரோ அப்ப அவர்கிட்ட பேச தொடங்குறாரு. இங்க வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். லெட் அஸ் கோ ஹெட் வித் தி ஸ்டோரி. சுமந்திரன் என்ன சொல்றாரு? அப்போ சுமந்திரர் தசரத கிட்ட சொல்றாரு, மகாராஜா, மந்திரிகள் மற்ற ரிஷிகள் எல்லாமே அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, நிஜம், தட் இஸ் ட்ரூ. ஆனா ரொம்ப முன்காலத்திலேயே சனத்குமாரர்கள் முனிகளுக்கிட்ட சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, அத நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சனத்குமாரங்க என்ன சொன்னாங்க? காஷ்யபனுக்கு விபாண்டகன் அப்படின்ற ஒரு புதல்வன் ஆகிறான், ஒரு சன். there will be a son for காஷ்யபா called விபாண்டகா. அவனுக்கு ரிஷ்யஸ்ருங்கன் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆகுகின்ற ஒரு புதல்வன், ஒரு சன் கிடைக்கிறான். or basically விபாண்டகன் will beget a son called ரிஷ்யஸ்ருங்கன் who will be famous in the world அப்படின்னு. ரிஷ்யஸ்ருங்கன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ரிஷி பிளஸ் ஸ்ருங்கா அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதுக்கு 2 மீனிங் சொல்றாங்க. ஒன்னு, a rishi who has strunga means கொம்பு, horn. perhaps இந்த விபாண்டகனோட பிள்ளைக்கு ஒரு அவுட் க்ரோத் இருந்திருக்கலாம், ஹெட்ல ஒரு சின்னதா ஒரு கொம்பு மாதிரி முளைச்சிருக்கலாம். அந்த கொம்பு மாதிரி முளைச்சிருந்தத ஸ்ருங்கம் அப்படின்னு சொல்லி, ரிஷிக்கு ஸ்ருங்கமா இருக்குன்றதுனால ரிஷ்யஸ்ருங்கா அப்படின்னு சில பேர் அதை பிரிச்சு பாக்குறாங்க அந்த வேர்ல்டு. another way to look at it is ரிஷிகளுடைய கூட்டத்துக்கு, குரூப்புக்கு ஒரு லீடரா இருக்கிறவன், அவங்களுக்கு ஒரு ஹெட்டா இருக்கிறவன். சோ foremost among the rishis அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிஷ்யஸ்ருங்கன் அப்படின்றதுக்கு. சோ பேசிக்கலி காஷ்யபனுக்கு விபாண்டகனுக்கு ரிஷ்யஸ்ருங்கன் பிறக்க போகிறான். அவன் அந்த ரிஷ்யஸ்ருங்கன் அரண்யத்திலேயே மீன்ஸ் ஃபாரஸ்ட்லயே எப்பவுமே அங்கேயே இருந்து ஒரு தபஸ்வி மாதிரி இருந்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து வருகிறான். இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் சொல்ல போறாங்க சனத்குமார் அவர்கள். ஏன்னா இது கிருதயுகத்துல சொல்லிட்டு இருக்காரு அபவுட் ராமாஸ் பர்த், அந்த ஒரு ஸ்டோரி. அது சுமந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கு மத்த முனிகளால, அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. So everything that Sanat Kumaras are saying to the other munis now will always be in the future tense. அப்படிதான் இருக்கும், நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு ரிஷிஸ்ருங்கர் வானத்திலேயே வசிச்சு அப்பாவுக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து
ஃபாலோயிங் த பிரம்மச்சரியா பிரின்சிபல்ஸ். அங்கேயே வாழ்ந்துட்டு வரார். அவருக்கு மத்த உலகத்து கூட ஒரு இன்டர்ஃபேஸே இல்லாததுனால அவருக்கு வேற ஹியூமனே யாருமே தெரியாது. அப்பாவை தவிர he wouldn't have seen any humans. சோ அவருக்கு பழங்கள் ஆர் காட்டுல கிடைக்கிற மத்த அனிமல்ஸ் இது மட்டும்தான் தெரியும். he wouldn't have even seen a female. விமாண்டகர் மட்டும்தான் பார்த்திருக்காரு. அண்ட் அதர் செடி கொடிகள் மீன்ஸ் ட்ரீஸ், வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ், வெஜிடேஷன்ஸ் பேசிக்கலி அண்ட் அதர் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா. இது மட்டும்தான் தெரியும். காட்டுல இருக்கிறத பத்தி அது மட்டும்தான் தெரியும் அவருக்கு. அப்படி வாழ்ந்துட்டு வரார். அந்த ரிஷஸ்ட்ரிங்கர் இப்படி வனத்துல மீன்ஸ் ஃபாரஸ்ட்ல அந்த ஆசிரமத்திலேயே அக்னியும் அப்பாவையும் கும்பிட்டுக்கிட்டு மீன்ஸ் சுசுஷை பண்ணி சேவை பண்ணிக்கிட்டு வாழப்போகிறார். அதே நேரத்துல ரோமபாதன் அப்படின்ற ஒரு ராஜா அவனுடைய தவறுனால அவன் பண்ண ஒரு தவறுனால அவனோட ராஜ்யத்துக்கு ஒரு கேடு வந்துடும். என்ன ஆகும்னா ஒரு மழை பெய்யாத மாதிரி ஆயிடும். நிறைய வருஷங்கள், நிறைய சம்வத்சரங்கள், நிறைய ஃபியூ இயர்ஸ் எந்த ஒரு ரெயினுமே இல்லாம தவிச்சென்று இருக்கிற மாதிரி ஆயிடும் அவனோட கிங்டம். ஏன்னா அவன் ஒரு தவறு பண்ணிருக்கான். சோ அப்போ அவன் போய் மத்த அந்தணர்கள் கிட்ட எல்லாம் கேக்குறான், எப்படி நான் இந்த பண்ண ஒரு தவறுக்கு பிராயசித்தம் தேடிக்கலாம், என்ன பண்ணா என்னோட ராஜ்யத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த அந்தணர்கள் ரித்விஜர்கள் அவனுக்கு சொல்றாங்க, இதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு, ஒரு உபாயம் இருக்கு. நீங்க விபாண்டகனுடைய பிள்ளையான ரிஷஸ்ட்ரிங்கனை கூட்டிட்டு வாங்கோ, அதுல இருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோமபாத ராஜனும் சொல்றாரு, போய் கூட்டிட்டு வரங்க அப்படின்னு மந்திரிகளுக்கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. ஏன்னா விபாண்டகன் ரொம்ப கோபிஸ்டர் மீன்ஸ் ரொம்ப சீக்கிரமா கோபம் வந்துடும் அவருக்கு, விமாண்டகருக்கு. அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைய நம்ம கொண்டு வர்றதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க போய் பர்மிஷன் கேட்டா அவரு ஒத்துப்பாரா இல்ல சபிச்சிடுவாரா தெரியாது, இது ரிஸ்க் ஆயிடும், வேண்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு உபாயம் சொல்லி தர்றாங்க. நாங்க போறதை விட, நாங்க போய் பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி கொண்டு வரதை விட, let us send some women and try and entice this ரிஷஸ்ட்ரிங்கன். எப்படியுமே அவன் யாரும் எந்த விமனையும் பார்த்தது இல்லை, அவங்கள வச்சு நாம காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அதே மாதிரி பண்றாங்க. இவென்ச்சுவலி ரிஷஸ்ட்ரிங்கர் ரோமபாதனுடைய கிங்டமுக்கு வராரு. அங்க மழை பெய்யும். ரோமபாதர் அவருடைய குழந்தை, அவருடைய பெண் சாந்தாவுக்கு ரிஷஸ்ட்ரிங்கரை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. ஏன்னா இல்லைன்னா அந்த விபாண்டகருக்கு தெரிய வந்ததுன்னா சபிச்சிடுவாரு அப்படின்ற பயத்தினாலையோ என்னவோ அவரு சாந்தா கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. மழையும் பெஞ்சிருச்சு, சாந்தா கூட கல்யாணமும் ஆயிடுச்சு. எவ்ரி திங் வெண்ட் வெல், எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி நடக்கும் அப்படின்னு சனத்குமாரர் சொல்றாங்க. அவங்க கண்டினியூ பண்றாங்க. இப்படிப்பட்ட ரிஷஸ்ட்ரிங்கனை முன்வைத்து தசரதன் என்றவன் ஒரு யாகம் பண்றான். அந்த யாகத்தினால அவனுக்கு 4 பிள்ளைகள் பிறக்க போகின்றன. அதனால அவரு சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் வாழப் போகிறார் அப்படின்ற மாதிரி சனத்குமாரர் சொல்லியிருக்காரு. அத சுமந்திரர் இப்போ தசரகிட்ட சொன்னார். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதனாலதான் அந்த கன்ஃபியூஷன் நீ சொல்லியிருந்த லாஸ்ட் டைம். இந்த ரிஷஸ்ட்ரிங்கரை கூப்பிட்டு வந்து தசரதன் யாகம் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு வேர்டு இருக்குங்க, ஜாமாதாவை கூப்பிட்டு வந்து அப்படின்னு இருக்கு. ஆனா யாருக்கு ஜாமாதா அப்படின்னு ஸ்பெசிபிக்கா இல்ல. ஜாமாதா அப்படின்னா மாப்பிள்ளை, ஜாமாதா அப்படின்னா தமிழ்ல மருமகன். அந்த மருமகனை கூட்டிட்டு வந்து பண்றாரு அப்படின்னு இருக்கு. ஆனா யாருக்கு மருமகன் அவர் யாருக்கு அவரு மாப்பிள்ளை ஜாமாதா அப்படின்றது ஸ்பெசிபிக்கா தெரிய வராது இந்த ஸ்லோகத்துல. சில பேர் அது தசரதனுக்கு அப்படின்னு அட்ரிபியூட் பண்றாங்க. இன்னும் சில பேர் இல்ல ரோமபாதனுக்கு தான். அது ரோமபாதனுடைய ஜாமாதாவை தசரதன் கூட்டிட்டு வருவாரு யாகம் பண்றதுக்கு. தசரதர் யாகம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேர். சோ தேர் இஸ் a difference in commentary.
யாரு எப்படி சில பேர் ரோமபாதன், சில பேர் தசரதனுக்கு ஜாமாதா அப்படின்னு எடுக்கிறாங்க. சோ இது எதுக்கு அப்படின்னா, ரோமபாதனும் தசரதனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரோமபாதன் இஸ் ரூலிங் அங்கராஜ்யம். தசரதா வினோ இஸ் கோசல ராஜ்யம். தசரதருக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஒரு பிள்ளை, தட் இஸ் கேர்ள் சைல்ட், சாந்தா அப்படின்றவள். அவளை தத்துவா கொடுத்திருந்தா பிள்ளை இல்லைன்றதுனால ரோமபாதனுக்கு அப்படின்னு சில ஸ்டோரிஸ் இருக்கு. வால்மீகி ராமாயண்ல அது ஸ்பெசிபிக்கா எங்குமே தெரிய வராது. இட் இஸ் நாட் ஸ்பெசிபிகலி டோல்ட் எனிவேர். ஆனா அது பிரச்சலித்தனமா இருக்கிற ஒரு லெஜெண்ட். அதனால தத்து கொடுத்ததுனால அந்த குழந்தையை, அது தசரதனுக்கும் ஜாமாதா தானே, மீன்ஸ் சன் இன் லா தானே ரிஷிருங்கர். அதுதான் எங்க ஸ்லோகம் சொல்லிருக்கு சூக்ஷ்மமா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல தத்து கொடுத்த மாதிரி எல்லாம் ஒரு ரிலேஷனும் அங்க ஒண்ணுமே நமக்கு வால்மீகி ராமாயண்ல தெரிய வராது. ரோமபாதனோட பெண் அப்படின்னு தெரிய வருது, சாந்தா, அந்த கேர்ள் சைல்டு, அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அதனால ஜாமாதா அப்படின்றது பிறந்துருது ரோமபாதனுக்கு தான். சோ இது சன் இன் லா, ரிஷிருங்க சன் இன் லா ஆஃப் ஜாமாதா, சரி ரோமபாதன் அப்படின்றதான் அங்க சொல்லிருக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தினாலதான் அது இதுக்கப்புறமும் 2-3 ஸ்லோகம் வரும் இந்த நெக்ஸ்ட் சர்க்கம். அதுலயும் இதே மாதிரிதான் யூசேஜ் இருக்கு. சோ கிளியரா தெரிய வருது இல்ல, ரோமபாதனுக்கு சொல்றாங்களா தசரதனுக்கு சொல்றாங்களா அப்படின்னு வால்மீகி, ஆர் 2 பேருக்குமே சேர்த்து சொல்லிருக்கலாம். அந்த ஸ்டோரி லெஜெண்ட்ல இருக்கிற மாதிரி பர்ஹாப்ஸ் தசரதனுடைய பெண் சாந்தாவை அவர் தத்து கொடுத்திருந்திருக்கலாம் ரோமபாதருக்கு. அதனால 2 பேருக்குமே அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு ஜெனரிக்கா யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த சன் இன் லா அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ பட் வி டோன்ட் நோ ஃபார் ஷியோர் இப்படிதான் அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரி இருக்கு பிரச்சலித்தமா, மீன்ஸ் ஓக்ல இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி. சாந்தான்ற குழந்தை பர்ஹாப்ஸ் தசரதர் கொடுத்திருந்தாரு அப்படி இது ரோமபாதருக்கு தத்துவா அடாப்ஷன்ல அப்படின்ட்டு. பட் வால்மீகி ராமாயண்ல அதை பத்தி கிளியரா இண்டிகேஷன் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜெனரிக் வேர்ட்ஸ். ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. சோ இப்படி சுமந்திரர் சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு 4 புதல்வர்கள் பிகாஸ் ஆஃப் ரிஷிருங்கர் நேத்திருவத்துல லீடர்ஷிப்ல நீ பண்ற யாகத்தினால உங்களுக்கு கிடைக்கும், அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தசரதர் கேட்கிறாரு சுமந்திரனை, எப்படி கூப்பிட்டுட்டு வந்தாங்க, உபாயம் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே சுமந்திரா, ஆக்சுவலி எப்படி கூட்டிட்டு வந்தாங்க ரிஷிருங்கரை இவங்க ரோமபாதன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சுமந்திரன் ஒரு காமெடினா ஒரு ஹாஸ்யரசமா இருக்கிற ஒரு ஸ்டோரி சொல்றாரு, என்ன நடந்தது அப்படின்றது. ரோமபாதனுடைய அங்கராஜ்யத்துல மழை பெய்யல, பல வருஷங்களா மழை பெய்யல, பல ஆண்டுகளா மழை பெய்யல. அதனால பேஸ்ட் ஆன் தி மினிஸ்டர்ஸ் கவுன்சில் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து they will choose few women, அவங்கள அனுப்பி என்டைஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. தீஸ் லேடிஸ் they go there, அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த ஆசிரமத்தோட சரௌண்டிங்ல இருந்து வெளியே வரமாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ ரிஷிருங்கர். அவர் அங்கேயே இருக்காரு, எவ்வளவு நாள் காத்தாலும் வரல. பட் எதிர்ச்சியா ஒன்ஸ் he comes out, அன்னைக்கு வெளியே வந்த அன்னைக்கு he hears to these people singing, this women, இந்த லேடிஸ் எல்லாமே பாடுறதெல்லாம் கேக்குறாங்க, ஏதோ மதுரமான கானமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா அவர் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு ஹியூமன்ஸ், மீன்ஸ் லேடிஸ் பேசிக்கலி. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது இல்லையா ஒரு லேடிஸ. ரொம்ப இனிமையான குரலா இருக்கு, சுகந்தம் எல்லாம் பூசிட்டு வந்திருக்காங்க, சென்ட், they have scented themselves, the ladies. ஒரு நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கிட்ட போய் பேசுறாங்க. So he is extremely happy to see these kind of new humans. அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, நான் உங்களுக்கு சத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ தயவு செய்து என்னோட ஆசிரமத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. he will invite. These ladies will take the invitation and go to his ashram following him. ஆனா அவங்களுக்கு பயம், விவாண்டகன் இருந்துட்டான் அப்படின்ட்டு. விவாண்டகன் இல்லாத நேரத்துல பார்த்து போறாங்க. சோ ஆஸ் தே என்டர், எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லி அர்க்யம் பாத்தியம் அதெல்லாமே கொடுக்குறாரு. Like he does for other rishis or other when he comes, when his father comes, he offers him argyam padyam when he comes from outside. அதே மாதிரி இங்க இவங்களுக்கும் ஆஃபர் பண்றாங்க.
அதுக்கப்புறம் he will offer some fruits. அதுதான் இருக்கு இல்லையா காட்டுல. he will offer those things. the ladies will take all those things, they enjoy, they say very good, நல்லா இருக்கு, நாங்களும் கொஞ்சம் பழத்தை கொண்டு வந்திருக்கோம், some fruits அப்படின்னு சொல்லி. they don't have fruits actually, they have இந்த ஸ்வீட் சாப்பிட்ற டெலிஷியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, குக்டு ஃபுட், அந்த மாதிரி டெலிஷியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுவும் டிஃப்ரெண்டா பழங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறாங்க. அண்ட் தே வில் ஹக் ஹிம் அண்ட் சே, நாங்க இப்போ கிளம்பியே ஆகணும், எங்களுக்கு இன்னொரு விரதம் இருக்கு, நாங்க போய் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எங்க விமாண்டகன் வந்துருவாரோ அதுக்குள்ள அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்வீட் டெலிஷியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறாரு, ரொம்ப அருமையா இருக்கு. he has never ever tasted these kind of items, so he is bit eager, மறுபடியும் போய் மீட் பண்ணி பார்க்கலாம் எப்படி உங்களோட கல்ச்சர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ மறுபடியும் விமாண்டகர் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே போறார். நம்ம ஹீரோ ரிஷஷ்டிங்கர் வெளியே வந்து அவங்கள தேடுறாங்க. லேடிஸ் வில் பி தேர் ஒன்லி, அவங்களும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அகைன் ஹி கம்ஸ் அண்ட் சேஸ், நீங்க கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, இட் வாஸ் வெரி டேஸ்டி அப்படின்னு சொல்றது. they will say, okay, why don't you come to our ashram once, we are inviting you to our ashram, நாங்களும் உங்களை சத்கரிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம், நீங்க தயவு செய்து எங்களோட ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க கூப்பிடும் போது அவங்கள வந்தாங்க இல்லையா, சோ அதே மாதிரி நானும் போகணும்னு நினைச்சு ரிஷஷ்டிங்கா வில் ஃபாலோ தெம். அப்படி பண்ணி அவர் கூட்டிட்டு அங்கராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரிதான் பண்ணாங்க அப்படின்னு சுமந்தர் தசரத கிட்ட சொல்றாங்க. பட் இங்க மத்த கவிகள் சில they have used their imagination and some more vibrant ஹாஸ்ய ரசங்கள் have been put in by other கவிஸ் also. வால்மீகி ராமாயணம் இல்ல, நான் சொல்லிட்டு இருக்கிறது மத்த கவிஸ் மீன்ஸ் போயட்ஸ். அதுல சில போயட்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆலிங்கனங்கிறமே பார்த்தது இல்லை இல்லையா, சோ அது பார்த்ததுனால அந்த பிரம்மச்சரிய விரதம் கொஞ்சம் ஷேக் ஆயிடுமா இவருக்கு ரிஷஷ்டிங்கருக்கு, அந்த லேடிஸ் ஆலிங்கனம் பண்ணதுனால. அந்த மாதிரி ஒரு போயட் சொல்றாரு. இன்னொரு போயட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லேடிஸ் ஒரே நாள்ல அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட மாட்டாங்க அங்கராஜ்யத்துக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க நதி கரையே ஒரு ஹட் மாதிரி ஒரு ஹவுஸ் மாதிரி பண்ணிருக்காங்க, ஒரு போட்லயே, போட் ஹவுஸ் ஆர் ஹவுஸ் போட் எப்படி வேணா வச்சுக்கோங்க. அங்கதான் கூட்டிட்டு போறாங்க டெய்லி, கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போறாங்க, இதுதான் எங்களோட ஆசிரமம் அப்படின்ட்டு நதியிலேயே கொஞ்சம் தூரம் போறாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. One day they will take him for a bit far off place and from there they will take him to அங்கராஜ்யம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இவர் எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்பெசிபிக்கா வால்மீகி ராமாயண்ல இல்ல ரிஷஷ்டிங்கர் விமாண்டகர் எங்க இருந்தார் அப்படின்ட்டு. ஆனா அந்த மத்த போயட்ஸ் சொல்ற அறிகுறிகளை வச்சு, அங்க ஒரு நதி இருந்தது, ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சு சில பேர் இது ஸ்ருங்கேரி, அந்த பேர் கூட சூட் ஆகுது பாருங்க, ஸ்ருங்ககிரி ஸ்ருங்கேரி. இப்போ கர்நாடகால இருக்கு, துங்கபத்ரா ரிவர் கிட்ட, அந்த ரிவர் பக்கத்துலயே இருக்கு. சோ அதனால அதுதான் இருக்கும், அந்த இடத்துலதான் விமாண்டகரும் ரிஷஷ்டிங்கரும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ரஷ்யா தான் ரிஷஷ்டிங்கர் இருந்த இடம் அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் நமக்கு ஸ்பெசிபிக்கா தெரிய வராது வால்மீகி ராமாயண்ல அது எந்த இடம் அப்படின்ட்டு. எனிவே லெட் அஸ் கம் பேக். சோ இப்ப சுமந்திரர் சொல்றாரு, இப்படிதான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனேயே ரொம்ப நல்லா மழை பெஞ்சது அங்கராஜ்யத்துக்கு. விமாண்டகனுடைய சாபத்துக்கு பயப்பட்டு உடனேயே மழை பெஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அவனை ஆதரத்தோட சத்காரமா ரோமபாதன் அவனோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வர்றார். அதுக்கப்புறம் சாந்தா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேயே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கார் சாந்தா கூடயே ரிஷஷ்டிங்கர், அதே ராஜ்யத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்கார். இப்போ சனத்குமாரர்கள் சொன்னபடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஷஷ்டிங்கரை வச்சுதான் யாகம் பண்றாரு அப்படின்னு அவர் பவிஷன் சொல்லியிருக்காரு. அதனால அதே சுமந்திர சொல்றாரு, அதனால ஹே ராஜன், நீ பரிவார சமேதமா போய் அங்கராஜ்யத்துக்கு போய் அங்கிருந்து நீயே ரிஷஷ்டிங்கரை கூட்டிட்டு வா, உன்னோட யாகத்துக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு சுமந்திரர். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே அவர் டப்பு மறுபடியும் அவரா ஓகே கிளம்பிடுறேன் அப்படின்னு போகல. அகெயின் இஃப் யூ சி அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் பாக்குறோம் இல்லையா, பெரியவங்களை கேட்டுதான் பண்ணும் அப்படின்றது. அந்த பண்பாடு கோசல ராஜ்யத்துல எல்லார்கிட்டயும் இருக்கு. பர்ஹாப்ஸ் தசரதர் இஸ் an epitome of that. அவர் அதுக்கப்புறம் வசிஷ்டர் கிட்ட போய் சொல்றாரு, ஏன்னா வசிஷ்டர் கிட்ட தான் முதல்ல நீங்க நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அஸ்வமேதத்தை.
இப்போ போய் இந்த மாதிரி ரிஷிஷ்டிங்கரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், உங்களோட உத்தரவு வேணும், வி வாண்ட் யுவர் பர்மிஷன் அப்படின்னு சொல்றாரு. வசிஷ்டரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நல்ல ஐடியா, ப்ளீஸ் கோ அண்ட் இன்வைட் ரிஷிஷ்டிங்கர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால பரிவார சமேதமா வித் ஆல் இஸ் பத்னி சராணிஸ் எல்லாருமே சேர்த்துக்கிட்டு தசரதர் he will go towards ரோமபாதஸ் ராஜ்யா அங்கராஜ்யம். அங்க போய் 1 வீக் தங்குறாரு. தங்கி அங்க ரோமபாதன் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் இல்லையா, சோ அவர் நல்லா வரவேற்கிறார். ரோமபாதர் நல்லா வரவேற்கிறார் தசரதரையும் அவர் பரிவாரத்தையும். அந்த அதிதி சத்காரத்தை எடுத்துட்டு 1 வீக் இருப்பார் அங்கேயே. அதுக்கப்புறம் அவர் பேச்சு வார்த்தை தொடங்குற ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த மீன் டைம் வந்த உடனேயே ரோமபாதன் கூட என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்பட்டு ரிஷிஷ்டிங்கருக்கு இவர்தான் கோசலத்தோட ராஜ்யத்தோட கிங் தசரதர், என்னோட ரொம்ப அன்பான ஃப்ரெண்ட் அப்படின்னு அக்வைண்டன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ 1 வீக் அப்புறம் தசரதர் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் ரோமபாதன் கிட்ட. இந்த மாதிரி நான் அஸ்வமேதம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், அதுக்கு ரிஷிஷ்டிங்கரை நீ அனுப்பி கொடுக்கணும் ரோமபாதா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு. ரோமபாதா will readily agree. Says please do take him. அவரை வச்சு நீங்க பண்ணுங்க, அவரு ரொம்ப சக்திவானான ஒரு ரிஷி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரோமபாதா அண்ட் தசரதா will request ரிஷிஷ்டிங்கர், ப்ளீஸ் எங்களுக்கு வந்து நீங்க கோசல ராஜ்யத்துல அயோத்தியில நடத்தி கொடுக்கணும் அஸ்வமேதத்தை. அவரு ஒத்துக்கிறார். சாந்தா கூட ரிஷிஷ்டிங்கர் will come to அயோத்தியா. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே Dasharatha has sent a few troops back to Ayodhya with a message saying that Ayodhya nalla alangaringo, so just decorate Ayodhya to invite to have Rishishringar அப்படினி அங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வச்சிருக்காரு. ரிஷிஷ்டிங்கர் அயோத்தியாக்கு வருவாரு. அங்க இருக்கிற அயோத்தியா வாசிகளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். they have decorated the Ayodhya very well. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ரிஷிஷ்டிங்கா will say, யாகத்தை தொடங்கலாம், நாம யாகசாலையை பண்ணுங்கோ. சரையு நதி உத்தர பாகத்துல மீன்ஸ் நார்தர்ன் பேங்க்ஸ் ஆஃப் சரையு ரிவர்ல நம்ம யாகசாலையை பண்ணி அங்க அஸ்வமேதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வசிஷ்டரும் சொல்றாரு. ஸோ அங்க யாகசாலை பண்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். இந்த மீன் டைம் ஒரு ஹார்ஸ் அஸ்வத்தை வெளியே அனுப்புறாங்க. திஸ் அஸ்வமேத யாகம் ஆர் திஸ் ப்ரோசஸ் வில் ஸ்டார்ட் இன் வசந்த மாசம் அப்படின்னு இருக்கு. ஆனா ஸ்ப்ரிங் டைம் பேசிக்கலி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஏப்ரல் டைம்ல தான் இந்த காலகட்டத்தில் கிரிகேரியன் கேலண்டர் படி அரௌண்ட் ஏப்ரல் அந்த டைம்ல தானே ஸ்ப்ரிங் நடக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்ல தான் அஸ்வமேத யாகத்தை தொடங்கிறார்கள். ஸோ 1 இயர் கிட்டத்தட்ட ஆயிருக்கும் போது ஒரு ஃபைனல் 3 days பெரிய யாகம் நடத்தணும். அந்த யாகத்துக்கு எல்லாருமே ரெடி ஆறாங்க. ரிஷிஷ்டிங்கரோட லீடர்ஷிப்ல யாகம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அஸ்வமேத யாகம் பண்ணும்போது there are too many things to be taken care. அதான் சொன்னேன் இல்லையா, பயப்படுவாங்க எல்லாருமே, அது பண்றதுக்கு ஈடுபட மாட்டாங்க ஈஸியா. அஸ்வமேதம் மீன்ஸ் வெரி டிஃபிகல்ட் யாகம். ஆனா அவனோட மந்திரி சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், அன்னதானம் பண்ணும், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு எல்லாமே கரெக்டா பண்ணும், அதுக்கு ஆளுங்களை நியமித்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி there is a department of giving donations, சேரிட்டியில கொடுக்கணும் நிறைய. ஸோ அது எல்லாமே தசரதன் கூட அதை மேல் நோக்கமா எல்லாமே பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நிறைய பெரிய யாகம். there is a huge description of அஸ்வமேத யாகம் for 2-3 sargas itself. நான் அஸ்வமேத யாகத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போறது இல்லை unless if somebody asks for it. Anyway, ஸோ அஸ்வமேதம் யாகம் நடக்கும். அது முடிகிற நேரத்துல ஒரு பெரிய 3 days யாகம் நடத்துவாங்க. சோ அதுல ஒரு 21 யூபஸ்தம்பம் இருக்கும். அந்த யூபஸ்தம்பத்துல மெனி சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அனிமல்ஸ் எல்லாமே கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஒன்ல இம்பார்ட்டன்ட் ஆனது அஸ்வம், which has traveled for 1 year. அந்த குதிரையை அவங்க யாகத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா சில வேர்ட்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் அஸ்வமேதம் அப்படின்னா சில பேர் அது ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் கிடையாது, சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லைன்னு அப்படி கூட எடுக்கிறாங்க. ஆனா வால்மீகி ராமாயணத்துல இங்க டெக்ஸ்ட் படி நீங்க கோ பை லிட்டரல் வேர்ட்ஸ் அங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கு. எனிவே,
சோ இப்படி அஸ்வமேத யாகத்தை முடிக்கிறாங்க. அந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஹார்க்கரை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அது ஹார்ஸ பார்ட்ஸா பிரிக்கணும் இல்லையா? அதை பிரிக்கிறாங்க. அதுல லப்பை அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், டயஃப்ரம் மாதிரி. அதை யாகத்துக்கு போடுறாங்க, மெயின் ஹோதா ஆஃப் தி யாகா. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து அந்த சுகந்தத்தை ஸ்மெல் பண்றார் தசரதர். இந்த மீன் டைம் அந்த 16 அதர் பார்ட்ஸ் ஆர் செக்ரிகேட்டட் அண்ட் யூஸ் பை அதர் ரித்விஜாஸ், அதர் யூஸ். அதையும் ஃபயர் சாக்ரிஃபைஸ்ல போடுறாங்க. இப்படி அஸ்வமேத யாகம் நடைபெறும், முடியும். அப்கோர்ஸ் அஸ்வமேத யாகத்தை முடியும் போது சிலது நடக்கும், அதை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். லெட் அஸ் கண்டினியூ நவ. சோ அஸ்வமேத யாகம் மட்டும் இல்லாம ஆஃப்டர் தட் தேர் ஆர் சம் மோர் குட்டி குட்டி யாகாஸ் which are done. ஒரு 6-7 யாகங்கள் நடத்துறாங்க. ஜோதிஷ்டோமம், அதிராத்திரம், அந்த மாதிரி ஃபியூ யாகாஸை அதுக்கப்புறமும் பண்றாங்க பேரலா. சோ இதுக்கப்புறம் எல்லா தான தர்மம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஆல் பிராமின்ஸ் ஹவ் டேக்கன் டொனேஷன்ஸ், ஆல் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் ஃபுட் தானத்துல, எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அவ்வளவு நல்லபடியா முடிச்சிருக்காங்க அந்த யாகத்தை. சோ எல்லாருமே சந்தோஷப்பட்டு ஆசீர்வதியை பண்றாங்க தசரதருக்கு. ரிஷசிங்கரும் வசிஷ்டரும் சொல்றாங்க, எல்லாம் நல்லபடியா முடிச்சதுப்பா. சோ வாட் யூ வாண்டட் ஹஸ் பீன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வமேதம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜோதிஷ்டோமம், இந்த அதிராத்திரமணி சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே பண்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஃப் புத்திரகாமேஷ்டி ஆர் சாரி ஒரு புதல்வர்களை பெற்றதுக்காக டு பிகெட் சென்ஸ்ன்றது மட்டும் இல்ல. அஸ்வமேதம் பண்றது ஒரு ஃபேமுக்காகவே பண்றாங்க. ஜோதிஷ்டோமம் பண்றது ஸ்வர்க்கத்துல இடம் எடுக்கிறதுக்கு, இடம் பெறுறதுக்காக பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு யாகத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு. அது எல்லாமே சேர்த்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தசரதன் ரிஷசிங்கர் கிட்ட சொல்றாரு, எல்லாம் நல்லபடியா முடிச்சது, எனக்கு புத்திரர்கள் பிறக்கிற மாதிரி ஒரு உதவி செஞ்சு கொடுங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரிஷசிங்கர் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். யோசிச்சு இதுக்கு அங்கமாவே நம்ம புத்திரகாமி இஷ்டி யாகத்தை பண்ணலாம். இஷ்டினா ஒரு ஸ்மால் யாகம் அகேன். சோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புத்திரகாமி இஷ்டி யாகத்தை நடத்துறார். புத்திரகாமேஷ்டி யாகமும் நடைபெறும். அது முடியும் ரிஷசிங்கரோட ப்ராசஸ்ல. அது முடியும் போது நமக்கு தெரிஞ்சது பாட்டு, யஜ்ஞத்திலிருந்து ஒரு புருஷன் வெளியே வர்றார், யஜ்ஞ புருஷன். அவர் வெளியே வந்து அவங்க சொல்றாரு, நான் தேவதைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க பண்ண யஜ்ஞத்தினால. அதனால அவங்க உங்களுக்கு பிரசாதமா இந்த பாயசத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டன் பாட் வித் சில்வர் லிட் அது கொண்டு வந்திருக்காரு. சோ இது தேவதைகளே பண்ண பாயசம், இதை நீங்க உங்க ராணிமார்களுக்கு கொடுங்க, அதனால உங்களுக்கு புதல்வர்கள் பிறக்க போகிறார்கள் அப்படின்னு அந்த யஜ்ஞ புருஷன் சொல்றாரு. அந்த யஜ்ஞ புருஷன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என்னை பிரஜாபதி அனுப்பியிருக்கார், நான் அவரோட ரெப்ரசன்டேட்டிவா இந்த பாயசத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாயசத்தை தசரதர் எடுக்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சோ அந்த யஜ்ஞ புருஷனை பிரதட்சணம் பண்ணி வந்து கும்பிட்டு அவருக்கு நமஸ்காரிச்சு அதுக்கப்புறம் யஜ்ஞ புருஷன் அங்கிருந்து பெற்றுக் கொண்டு போகிறார். சோ இதுக்கப்புறம் நம்ம ராஜா தசரதர் அந்த பாயசத்தை 3 ராணிமார்களுக்கும் அது பிரிச்சு கொடுக்கிறார். கௌசல்யக்கு, அதுக்கப்புறம் சுமித்ராவுக்கு, அதுக்கப்புறம் கைகைக்கு, இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கிறார். சோ இதுக்கப்புறம் எப்படி பிரிச்சு கொடுக்கிறார், எப்படி அவதாரம் நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் இன்ஃபர்மேஷன். தசரதர் 1 year எடுக்கிறார் அஸ்வமேதம் பண்றதுக்கு. அஸ்வமேதம் பண்ண பிறகு பாயசம் கிடைக்கும், பாயசம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1 yearக்கு அப்புறம் அவருக்கு புதல்வர்கள் பிறக்க போகிறார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். It's time now. So let us meet in the next class, next episode. Whatever questions you have, if you want more information Ashwamedha, or if you are interested, ஏன்னா ரொம்ப டீடைலா கொடுத்திருக்காங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. If somebody is interested, I will take up. Otherwise, we will continue the story from next part in the next class.
மங்களா சாசனபுரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வை ஆச்சாரியை சத்கிருதாயா அஸ்து மங்களம். ஜெய் ஸ்ரீராம்.